கொடுத்துடலாம் எல்லாருமே கொடுக்க சொல்லுங்க. நம்முடைய மகத்தான தலைவர் சந்தன தமிழறிஞர் சிராஜ் அவர்களுடைய அரிய முயற்சியினால் தொடங்கப்பட்ட மாதங்கள் இருக்கிறது, பரக்கத் செய்யப்பட்ட நாட்கள் இருக்கிறது, பரக்கத் செய்யப்பட்ட சபைகள் இருக்கிறது. பரக்கத் செய்யப்பட்ட இடங்களை பொறுத்தவரை காபத்துல்லாவில் ஒரு நன்மை செய்தால் பரக்கத் செய்யப்பட்ட இடமாக இருக்க காபத்துல்லாவில் 1,00,000 நன்மை எல்லாம் தருகிறான். அதுபோல அண்ணன் பெருமானாருடைய மஸ்ஜிதுல் நபவியிலே ஒரு நன்மையை செய்தால் 50,000 நன்மைகளை இறைவன் அருள்கிறான். அதுபோல பரக்கத் செய்யப்பட்ட இடமாகிய மஸ்ஜிதுல் அக்ஸா என்று சொல்லக்கூடிய விரைவிலே இஸ்லாமியருடைய கையிலே வரக்கூடிய அந்த மஸ்ஜிதிலே செய்யப்படக்கூடிய ஒரு நன்மைக்கு 25,000 நன்மைகளை தருவதாக அண்ணன் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அறிவித்து தருகிறார்கள். அதுபோல பரக்கத் செய்யப்பட்ட மாதங்கள் இருக்கிறது. புனிதமிக்க ரஜப மாதம், முஹர்ரம் மாதம், ரமலான் மாதம் போன்ற மாதங்களில் வணக்க ஈடுபாடுகளில் நாம் ஈடுபடுகிற போது ஒன்றுக்கு 7 நன்மைகள் 70 நன்மைகள் என்று அல்லாஹ் தஆலா பரக்கத் செய்யப்பட்ட மாதங்களில் நமக்கு வழங்குகிறார். அதுபோல பரக்கத் செய்யப்பட்ட நாட்கள் இருக்கிறது. பராத் இரவு, மேராஜ் இரவு, புனிதமிக்க லைலத்துல் கத்ருடைய இரவு, இவற்றில் எல்லாம் நாம் செய்கிற நன்மைக்கு ஆயிரக்கணக்கான நன்மைகளை அள்ளி தருகிறார். அதுபோல பரக்கத் செய்யப்பட்ட சபை இருக்கிறது. அந்த சபைதான் இந்த மணமக்களை வாழ்த்தக்கூடிய சபை. இந்த சபையிலே வாழ்த்த வந்திருக்கிற நமக்கும் வாழ்த்துக்களை பெற இருக்கிற மணமக்களுக்கும் அல்லாஹ் தஆலா நிறைந்த பரக்கத்துகளை வழங்க வேண்டும் என்று நீங்கள் எல்லாம் துஆ செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட பரக்கத் செய்யப்பட்ட சபையில் அண்ணன் பெருமானாருடைய திருமண துஆவாகிய உங்கள் இருவருக்கும் அல்லாஹ் தஆலா பரக்கத்தை வழங்க வேண்டும். நலமான காரியங்களில் உங்கள் இருவரையும் ஒன்றாக இணைத்து வைக்க வேண்டும் என்று துஆ செய்து மணமக்களை வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதிகாரத்தோடு செய்துவிடாமல் ஒரு அன்போடு சாதிக்கின்ற ஒரு தலைவர் என்பதை இந்த தமிழகம் நன்கறியும். அந்த வகையிலே சமுதாய போற்றத்திற்குரிய தலைவர் முனியர்கள் உள்ள அவர்களை மணமக்களை வாழ்த்துறை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அவருடைய திருநாமத்தை கொண்டு ஆரம்பிக்கிறேன். சங்கைக்குரிய உலமா பெருமகளே, ஜமாத்துடைய பெரியோர்களே,